ஸோ எஸ் மக்களே, நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு ஐபிஎல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஐபிஎல் ஸ்டார்ட் ஆன கையோட இன்னும் 2 கேட்டகரியும் ஸ்டார்ட் ஆகும். அது என்னன்னா, நம்ம சோசியல் மீடியா ஜோதிடர்கள் மற்றும் சோசியல் மீடியா வியாபாரிகள். சோசியல் மீடியால ஜோசியம் பாக்குறவங்களே 2 விதமா இருக்கானுங்க. ஒருத்த பாத்தீங்கன்னா இன்னைக்கான மேட்சை மட்டும் ப்ரெடிக்ட் பண்ணுவானுங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மொத்த லிஸ்டையுமே எடுத்து வச்சு மொத்த லிஸ்ட்லயுமே யார் யாரு ஜெயிச்சிருக்கா, யார் யாரு ஜெயிக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனல் வரையும் ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருப்பானுங்க. ஆனா பாத்தீங்கன்னா அவனுங்க சொல்றது ஒண்ணு கூட நடக்காது. சப்போஸ் பை லெக்ல ஏதாச்சும் ஒரு டீம் என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம சோசியல் மீடியா வியாபாரிகள் பாத்தீங்கன்னா, ப்ரோ 5000 டிக்கெட் ப்ரோ, ஜஸ்ட் ஒரு 4500 கொடு ப்ரோ, உனக்கு முடிச்சு குத்துறேன் ப்ரோ, உனக்காக நீ ரெகுலர் கஸ்டமர்ன்றனால உனக்காக நான் முடிச்சு தரேன் ப்ரோ, அப்படி இப்படி நமக்கு அதுலயே பூ சுத்துவானுங்க. அப்புறம் ப்ரோ அட்வான்ஸ் மட்டும் போட்டு விடுங்க ப்ரோ, என் டிக்கெட் இல்லை ப்ரோ, என் ஃப்ரெண்டு டிக்கெட் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அவ்வளவுதான், டப்பா தான் உங்களுக்கு. அந்த அட்வான்ஸ் போட்ட காசு அம்பேல். நீங்க என்ன பண்ணுவீங்க ப்ரோ? நான் அப்புறம் நீங்க ஸ்கேம் அடிச்சிட்டா என்ன ப்ரோ பண்றது, நீங்க ஃபர்ஸ்ட் டிக்கெட் அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா அவர் என்ன சொல்லுவாரு, ப்ரோ நீங்க ஸ்கேம் பண்ணா என்ன ப்ரோ பண்றது, ஃபர்ஸ்ட் அதான் ப்ரோ அட்வான்ஸ் அனுப்புங்க, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் ப்ரோ அப்படின்னு. அட்வான்ஸ் 1000 ரூபாய் அனுப்புனாலையும் அவ்வளவுதான், உங்களுக்கு டப்பா தான். அந்த 1000 ரூபாய் கடல்ல போட்ட காசு தான், உங்களுக்கு ரிட்டர்னும் வராது, டிக்கெட்டும் வராது. அதுக்கு நம்ம டீசெண்டா என்ன பண்ணலாம்னா, அழகா நம்ம போன்லயே பார்த்துட்டு போகலாம். இல்ல நேர்ல பார்க்கணும் அப்படின்னா நம்ம டிக்கெட் எடுத்து நம்ம இதுல நம்ம ரிஸ்க்ல டிக்கெட் எடுத்து நம்ம போகலாம். ஆனா தயவு செஞ்சு இந்த மாதிரி இந்த வியாபாரிகள் கிட்ட எல்லாம் டிக்கெட் எல்லாம் வாங்கிட்டு போவாதீங்க, அது நமக்கு வேஸ்ட் தான்.